ஃபர்ஸ்ட் டைமாக சென்னை ட்ரேட் சென்டரில் இந்த எக்ஸ்போவை நான் அட்டென்ட் பண்ணுறேன். ஆனால் இது வருஷம் வருஷம் நடந்துட்டு தான் இருக்குது. எனக்கு இந்த வருஷம் தான் தெரியும். மெடிக்கால் அப்படின்ற எக்ஸ்போ தான் இது. இந்த எக்ஸ்போ யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு தெரியுமா? ரீட்டெய்லர், மேனுஃபேக்சரர் அண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் ஆல்சோ. எனக்கு தெரிஞ்ச ஸ்டாக்கிஸ்ட் கூட நான் ஜாயின் பண்ணிக்கிட்டு நான் எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, சர்ஜிக்கல் தான் பார்த்துட்ருக்கோம். அது மட்டும் இல்லாமல் கார்டியாக் மானிட்டரை, டிவிடி பம்பை, ஸோ இதெல்லாமே இந்த கம்பெனியில் வந்து லான்ச் பண்ணிட்டுருக்காங்க. சில ப்ராடக்ட் வந்து கிளினிக்கல் ட்ரையலில் இருக்கிறதாவும் சொல்லியிருந்தாங்க. இன்னும் மார்க்கெட்டு வரல, சில மந்த்ஸில் வந்துடும் அப்படின்ட்டு. ஒரு ஹாஸ்பிட்டல் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா, அதுக்கு தேவையான மெடிக்கல் டிவைசஸ் எல்லாமே இந்த எக்ஸ்போவில் நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்த்துக்க முடியும். வெல் எஸ்டாப்ளிஷ்டு கம்பெனியும் ஸ்டால் போட்டிருந்தாங்க. அதை தாண்டி குட்டி குட்டி நிறைய ஸ்டார்ட் அப்ஸ் இருந்துச்சு தெரியுமா? அதில் வந்து நாங்கள் இந்த வூண்ட் கேர் ஸ்டார்ட் அப் பார்த்தோம். ஸோ எங்கிட்ட வந்து காஸு, காட்டன் அதெல்லாமே அவைலபிளாக இருக்குது. இந்த எக்ஸ்போ வெறும் 3 நாள் தான் நடக்கும். 25, 26, 27 ஜூலை 2025 மட்டும்தான். நாளைக்கு தான் லாஸ்ட் டேட்டு. நொபினோ சிரஞ்சு, ஸோ இதெல்லாம் நான் ஒர்க் பண்ணுறப்பலாம் இந்த பிராண்டில் அடிக்கடி கேள்விப்பட்டிருக்கேன். ஹால் நம்பர் 1 எல்லாத்தையுமே எக்ஸ்ப்ளோர் பண்ணியாச்சு. ஹால் நம்பர் 2 போயிட்டுருக்கோம். அங்கேயுமே வந்து மெடிக்கல் டிவைசஸ், சர்ஜிக்கல் ஐட்டம்ஸ் நிறைய இருந்துச்சு. ஹாஸ்பிட்டலுக்கு, பிஸ்னஸுக்கு தேவைப்படுற சாஃப்ட்வேர்ஸ் எல்லாமே ஹால் நம்பர் 3ல அவைலபிளாக இருந்துச்சு. இப்போ நாங்கள் இருக்கிறது ஹால் நம்பர் 4. ரொம்ப பெரிய பெரிய மெடிக்கல் டிவைசஸ் கம்பெனி அவங்களாம் ஸ்டால் போட்டிருந்தாங்க இங்கே. முக்கியமான விஷயம், இது ஸ்டூடெண்ட்ஸ், பிஹெச்டி ஸ்காலர்லாம் கண்டிப்பாக அட்டென்ட் பண்ண வேண்டிய எக்ஸ்போ. இது மாதிரி எக்ஸ்போஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, தயவு செஞ்சு போய் அட்டென்ட் பண்ணுங்கள். எதனாலனா, நீங்கள் அதுலேருந்து ஏதாவது ப்ராப்ளம் சால்வ் பண்ண முடியும் அந்த ப்ராடக்ட்ஸ்லேருந்து. இல்லை அது மூலியமாக வேறு ஏதாவது நியூ ப்ராடக்ட்ஸ் நீங்கள் டெவலப் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்.